என்னடா கைக்கு வாய்ச்சி நின்று வர எப்பேற்பட்ட மகாராஜா வந்துக்கிறாரு. அர்த்தம் உண்டு. விளக்கம். ஆமா. என்னப்பா விளக்கம்? பாப்பி பாப்பி கை பி வாய் பி சோமம் பி சொக்கா பி. என்னடா விளக்கம் விளக்கண்டா? நான் ஒரு வாத்தி செட்டு வச்சுக்கிறேன். வாத்தி செட்டு தவுள் ஒண்ணு நயன ஒண்ணு தாள ஒண்ணு. இந்த 3 பேருக்கு முதலாளி நானு. நீதான் முதலாளி. இந்த முதலாளியா இருந்தா என் கம்பெனிக்குள்ளே ஒரு ரகசியம் நடக்கிறாப்ல இருக்குது. முதலாளிக்கு தெரியாதுவேன்னு அர்த்தம். முதலாளியே தெரியல. என்னப்பா ரகசியம்? இந்த டவுலுக்காரம் மொண்டாட்டி இந்த நயனகாரம் வச்சிருப்பான் பழகுது. பூங்கோயில்ரா. இந்த நயனம் நீட்டுக்குது பாரு. நீட்டா இருக்குமா? இப்படி ஆடுறாங்க பாரு. அது நயனம். இது கிடையாது. கிடையாது. இவன் கிடையாது. இவன் கிடையாது. டவுலுக்காரம் மொண்டாட்டி நயனகாரம் வச்சுங்கிறாங்க. எங்க தாமலை முடிக்கிறோமோ அங்க ஓடிப்பிட வேண்டியது. சத்திக்கு நேரம் கிடையாது. அதிகமா எங்களுக்கு தாமலை எதுக்கு வரும் தெரியுமா? இந்த காரியங்கரமானத்துக்கு தான் வரும். ஏன் ஒரு கல்யாணம், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு காதல் விழாக்கு அதுக்கெல்லாம் ஒன்னா நல்ல நல்ல பாட்டுலாம் ஊத சொல்லுவான். என் கம்பெனிக்கார நயனகாரன் அதெல்லாம் ஊத மாட்டான். ஒரு பாட்டு கூடுவா. ஒரே பாட்டு, ஒரு வரி, ஒரே ஒரு பாட்டு தான் ஊதுவான். என்னப்பா ஊதுவான்? மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளி பாரம் பூனி பூவான். தீர்மானம் எப்படி இருக்கு சமயத்துல என்னாச்சுடானா, அன்னிக்கின்ற பாட்டுக்கு உள்ளூர்ல கருமாதிக்கு தாமத்தை புடிச்சு வச்சிருந்தேன். உள்ளூர்ல புடிச்சு வச்சிருந்தா தவுளுக்காரம் கொண்டாட்டி பாத்துட்டாங்க. ஆனாடா இன்னைக்கு கல்லாமடியா உள்ளூர்ல தான். இன்னைக்கு கல்லாமடியா உள்ளூர்ல தங்குறாரு. விருதுக்கு ஏதாவது செய்து போடணும் அப்படின்ட்டு நேரா கறி கடைக்கு ஓடினாங்க. ஒரு பொட்டை கோயை பிடிச்சுக்கினாங்க. 10 முட்டை வாங்கினாங்க. இத போறா எண்ணெயிலே வரகுறாங்க. ஆமா, இன்னைக்கு கல்லாமடியா சாப்பிடணுமே. சந்திக்கு நேரம் இல்ல இத வரத்தாங்க. உரியில தூக்கி வச்சிட்டாங்க. இந்த 12 மணிக்கெல்லாம் தலை வெட்டிக்கிறவங்களை இட்டு மாறாங்க பாரு. ஆமா, அந்த ஆளு என்னைக்கு உயிர் விட்டான பையன் மொத்த பேரு நாகூர் ஆண்டவன் நாட்டு தாடி விட்டுங்க. ஊர்லயே பெருத்த குடும்பம் மாட்டேங்குது. என்ன பண்ணாங்க? இட்டு போனோமோ ஒத்து மாட்டாண்ட விட்டோம். ஒரு 30 பேருக்கு சர்ச்சை ஆகி போச்சு. இன்னும் 30 பேரு அப்படியே குரங்காட்ட உட்காந்துங்கிறோம். ஐயரை பார்த்தாரு. எப்பா டவுலுக்கார நயனுக்கார போய் பொம்பளைங்களை இட்டாங்கடா. அவங்க வந்தா தான் கல்லுக்கு என்ன வைக்கணும், கல்லுக்கு என்ன வைக்கணும் அப்படின்ட்டு டவுல் தூக்கி நயனத்தை தூக்கினு ஊர் உள்ள ஓடியாந்தா. தாலியா
வேலைக்காரங்க போற பொம்னாட்டியா கூட ஒரு 200 ஜனத்துக்கு மேல இருக்குது. அதான் ஊர்ல பெருத்த குடும்பமா அந்த கூட்டத்துல பல ஆளுகிறாங்க. யாரு அவளுக்கார மொண்டாட்டி ஒரு படி ஒண்ணு சுத்தி தலைமையில வச்சுக்கின்னு ரெடியில் நின்னுங்கிறாங்க. கல்துறை போறதுக்கும் புடவைக்கு என்னடா சம்பந்தம் இது? குளிச்சுட்டு மாட்டு கட்டிக்கின்னு வரதுரா. அந்த புடவையா கட்டிக்கின்னு வந்தானா? ஈர போடுவா என்ன இடுப்பெல்லாம் அறுத்துவிடும்டா. கம்நாட்டிக்கு வந்துப்பியா மாத்து போட்டு போடுவா. ஆமா அதுதான் மாத்து கட்டிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆம்படியா அஞ்சத்த கோரி நினைச்சுக்கினா அந்த அம்மா இது மாறாங்க. இந்த புடவை தலைமையில வச்சுக்கிறவங்க டவுலுக்கார மொண்டாட்டி நான் எனக்கு அன்னைக்கு சை காமிக்கிறாங்க. ஐயா மொட்டையம் பட்டையன் சட்டிக்குள்ள மொட்டையம் பட்டையன் சட்டிக்குள்ள மொட்டையம் பட்டையன் சட்டிக்குள்ள உயிர் போய் தொடங்கி போறா போடா. உயிர் போனா மேட மேலே போட்டா மேட மேல உனக்கு உயிர் போனா தானே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாலை எடுத்துட்டு வந்து போடுவாங்க. நாளைக்கு பாரு கட்டிக்காரன் சேர்த்து போட்டான் அப்படின்னு மாலை வரும். ஊர்ல இருக்கிறவங்க மாலை தருவாங்க. ஊரு பூரா வந்துக்கிட்டு தானே இருக்கும். யாரா இருந்தாலும் இந்த ஊர்ல சேர்த்து போட்டுனா மேடையில போனா புண்ணியம். அத சொல்லு. அம்மா எதிர்க்கு போனது புண்ணியம்டா. பேரு புகழுமா இருக்கும். அத சொல்லு. அப்படியே ஏட்ல கூட எழுதுவாங்க. ஆமா. டேய் இத பார்த்தா முட்டையும் போட்டையும் சட்டிக்குள்ள நாங்க பாரு. கண்டுபிடிச்சாடி அம்மா. யாரு? அண்ணன் நாயனகாரன். அடா கறி முட்டைலாம் வாங்கி வச்சுக்கிட்டாப்ல இருக்குது அப்படின்ட்டு நேரா கொளுத்து முட்டை கொண்டு விட்டமோ இல்லடா.